கோயம்புத்தூர்ல என் ரூட்ல இருக்கிற சூயஸ் பைப்லைன் கனெக்ஷன் மீட்டர்லாம் போட்டு பளபளன்னு இருக்குதா. குடிநீர் வரி மட்டும் கட்டிட்டு இருக்கிற நானும் வருங்காலத்துல எவ்வளவு தண்ணி பயன்படுத்துறனோ அதுக்கேற்ற அளவுக்கு காசும் கட்டணும். நான் சம்பாதிக்கிறேன், நான் காசு கட்டி குடிச்சுக்குவேன். இந்த மயில் என்ன பண்ணும்? உயிர்களின் அடிப்படை தேவையா இருக்கிற நீரை இந்த 2 திராவிட கட்சிகளும் கார்பரேட்டுக்கு தார வாத்துது. புதுசா மாற்றம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற புது திராவிடம் பேசுற தாவேக்காவோ அதே வேலையை செய்யும்னு என்னது போய் மாற்றம்? நல்ல மாற்றம். குடிநீர் விநியோகம் இன்னைக்கு பிரான்ஸ்களுக்கு ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தது வியப்பொன்று இல்ல, எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் இருக்கிற பிரச்சனை. இது பேராபத்தை நோக்கிய பயணம். சாதாரண தண்ணி அதுல என்ன அவ்வளவு பணமா கிடைக்கும்? செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். கையெழுத்து போடாதீங்க. சேலம் மாநகரில் குடிநீர் விநியோகம் செய்வதை தனியாரிடம் ஒப்படைக்க தாவேக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. செயல்பாடு மற்றும் பராமரிப்பு பணிகளை சூயஸ் நிறுவனமானது மேற்கொள்கிறது. தாகம் என்ற உடனே போத்தல்லை கொடுக்கிறார்கள். காகம் என்ன செய்யும், கொக்கு என்ன செய்யும், நாய் என்ன செய்யும், நரி என்ன செய்யும்? தண்ணீர் மானுட தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. எந்த பக்கம் திரும்பினாலும் மக்க தேம்பி அழுகுது. அணில குஞ்சு கூட்டமெல்லாம் அநியாயம் பண்ணுது. ஓட்டு போட்ட தங்க மக்கா, இங்க கொஞ்சம் வாங்க மக்கா. பாட்டு போட்டு ஆடு மக்கா, பாட செஞ்சு தூக்கு மக்கா. பக்குவ